புரட்சி தளபதி விஷால் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகுடம். இந்த திரைப்படத்தை கமலா திரையரங்குக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவுடைய தற்குறி ஒருத்தன் திரையரங்குக்கு போயிருக்கான். இவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா எல்லா திரைப்படத்துக்கும் போக வேண்டியது, மைக்குக்கு முன்னாடி வந்து நின்று இந்த திரைப்படம் குப்பை படம், காரி துப்புற மாதிரி இருக்கு, நான் வேணா காசு கொடுக்குறேன் உள்ள போய் பாருங்க, இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு வருகிற எல்லா திரைப்படத்திற்கும் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பக்கூடிய ஒரு வேலையை இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் என்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இந்த தடி தாண்டவராயன் தொடர்ந்து எல்லா நடிகர்களுடைய திரைப்படத்திற்கும் அவதூறு அப்படிங்கிறத பரப்பிக்கிட்டே இருக்கான், நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் எங்கேயாவது வசமா சிக்கி வாங்கி கட்டிக்குவான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு தான் விஷால் ரசிகர்கள்ட்ட தொக்கா சிக்கியிருக்கான். விஷால் ரசிகர்கள் இவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கை ஓங்கி அடிக்க தான் இல்லை, அந்த அளவுக்கு காரி துப்பி இவனை கெட்ட வார்த்தையில பேசி அங்க இருந்த இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ன்றவன் வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு பின்னங்கால் பிடனில பட விஷால் ரசிகர்கள்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டு கமலா திரையரங்க விட்டு ஓடுன காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுது. துப்பில வண்டாடுங்க இதுக்கு முன்னாடி தடி தாண்டவராயன் சிக்கன கான்ட்ரவர்சி எங்க அப்படின்னா, ரோஸ்ட் பிரதர்ஸ் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய 2 நபர்களை வானவில் பிரதர்ஸ் அப்படின்னு அவனோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். அவங்க கிட்ட வசமா ஒரு நாள் சிக்கி, எங்களை பார்த்து வானவில் பிரதர்ஸ்னு நீ சொல்றல்ல, எதன் அடிப்படையில் சொல்ற, நாங்க வானவில் பிரதர்ஸ்ன்றதுக்கு நீ என்ன ஆதாரம் வச்சிருக்க, நாங்க வானவில் பிரதர்ஸ் அப்படின்னு நீ சொல்றல்ல, ஆமா வேலை பாரு, நாங்க வானவில்லா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு ரோஸ்ட் பிரதர்ஸால பொழக்கப்பட்ட நபர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவன். ஒரு கட்சிக்காரன் விமர்சனம் வைக்கிறான் அப்படின்னா அதை கருத்தியல் ரீதியா கையாளாகாம தொடர்ந்து தனி மனித விமர்சனம், ஆபாசமா பேசுறது, கொச்சையா பேசுறது அப்படின்னு தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஆவேகா தொண்டன் அப்படிங்கிற பேர்ல ஆபாசத்தை தொடர்ந்து பேசக்கூடிய நபர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவன். இவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்கல. கேண்டிங்கிற பேரை ரொம்ப அருவருக்கத்தக்கத்தனமா கெட்ட வார்த்தையில பயன்படுத்தி இவன் ரொம்ப கேவலமா பேசி அது கேஸ் ஆகி இவன் போலீஸ் விசாரணைக்கெல்லாம் ஆஜராயிட்டு வந்தான். ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இந்த ஆட்டம் போட்டிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிறது ஆட்சி பொறுப்புல இருக்கு. அதனால இவனுடைய அட்டூழியமும் ஆட்டமும் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இவன் தொடர்ந்து ஒவ்வொரு நடிகர்களுடைய திரைப்படத்திற்கும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாளைக்கு நம்ம அண்ணன் விஜய்க்கு எதிராக யாரும் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாது. விஷால் புரட்சி தளபதிங்கிறாரு, ஆர்கே நகர் எலெக்ஷன்ல போட்டி போட இருந்தாரு. விஷால் ஒருவேளை நாளைக்கு விஜய்க்கு போட்டியா அரசியல் வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப விஷாலுடைய திரைப்படத்துக்கு அவதூற பரப்பு அப்படின்னு சொல்லி அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாத்தையும் தாண்டி முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு நல்லா இல்லைங்க, கேவலமா இருக்குங்க, நல்ல படம் எடுங்கப்பா, காசு கொடுத்து நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன், உள்ள போய் படத்தை பாருங்க, காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நெகட்டிவ் ரிவ்யூவை பரப்பிக்கிட்டே இருக்கான். இதே போல சூர்யா படத்துக்கு ஜெயிலர் 2 வந்தா நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன், அது எப்படா ஒரு படத்தை பார்க்காமே நீ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்ப, அப்போ விஜய் படம் மட்டும்தான் நல்ல படம், விஜய் படத்தை தவிர்த்து வேற எந்த படம் வந்தாலும் அது கேவலமா இருக்கும் அப்படின்னு இவன் விமர்சனம் கொடுக்குறான். அப்படின்னா வெக்கமான சூடு சோரணையே இல்லாம இவன் ஒரு ஆளுன்னு மதிச்சு மீடியாவில் இருக்கவங்க எல்லாம் போய் மைக்கை தூக்கிட்டு இந்த வடிவேல் காமெடியில் மைக்கை வாயில சொருகுவாங்கல்ல, அது மாதிரி மைக்கை கொண்டு போய் புதிய தலைமுறையெல்லாம் இவன்ட்ட நீட்டிட்டு இருக்கான். இவன் யாரா, இவன் என்னடா சாதனை பண்ணியிருக்கான், இவன் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் சொம்படிச்சிருக்காண்டா, ஆபாசமா பேசியிருக்காண்டா, பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காண்டா. இப்படிப்பட்ட கேவலமான நபர்கள்ட்ட
எப்படி வெக்கமான சூடு சொரணை இல்லாம இந்த மீடியா போய் மைக்க நீட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா புரியல. இந்த சொட்டத்தலையை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிக கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய நபர் நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தான் பெரிய புடுங்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்ல உட்காந்து ஆபாசமாக பேசுறது, வண்டையா அடுத்த கட்சி தலைவர்கள் குறித்து ரொம்ப இழிவாக பேசுறது, பெண்களை கொச்சையாக பேசுறது. இப்போ தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இந்த மைக்கிள் அப்படிங்கிறவெல்லாம் முருகனை இழிவுபடுத்தி பதிவு போட்டிருக்கான். அவன் மேலே 5 செக்ஷனில் எஃப்ஐஆர் அப்படிங்கிறத திருவள்ளூர் காவல் நிலையத்தில் சைபர் கிரைம் போலீஸார் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் இந்த மைக்கிள் அப்படிங்கிறவன் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு சூழல் உருவாயிருக்கு. தாவேகாவில் இருக்கோம், நம்ம அண்ணன் தானே முதலமைச்சராக இருக்காரு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு தலைகால் புடியா இவன மாதிரியான ஆட்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் இந்த தடி தாண்டவராயன் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ன்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவன் ரூட்டு மாஃபியாவோட நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நபர், ரூட்டு மாஃபியா கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபர். ஒவ்வொரு ஹீரோவுடைய திரைப்படம் வரும்போதும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு மைக்கு முன்னாடி வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதையே முழு நேர வேலையா வைத்திருக்கக்கூடிய நபர். இவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சுன்னா, கூல் சுரேஷ் எல்லாம் வந்து காரி துப்புற அளவுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ன்றவனுடைய நிலைமை பரிதாபத்துக்குள்ளாயிருச்சு. கூல் சுரேஷ் வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைக்கு முன்னாடி நின்று, ஏன் எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க, படம் நல்லா இல்லைன்னா பாதிலே எந்திரிச்சு போக வேண்டியது தானே, படத்தை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு அதில் ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அதை பூதாகரப்படுத்தி எவ்வளோ பேர் வந்து அந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, எதுக்கியா எங்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிக்கிறீங்க அப்படின்னு கூல் சுரேஷ் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிறவனை எச்சிய காரி துப்புறான். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க. அதுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சொல்றான், 10,000 காசை வாங்கிட்டு வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க. டேய், இதே நீ இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு மீடியாவுக்கு முன்னாடி சொல்றதுக்கு 20,000 காசை வாங்கிட்டு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பலை அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியுமாடா? நாங்கள் கூட தான் சொல்லலாம், நீ காசை வாங்கிட்டு நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறேன்னு. அது என்னடா, உங்க அண்ணன் விஜய் படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நல்ல படமா? அது மட்டும்தான் நல்லா இருக்குமா? அதில் தான் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்குமா? இதே கிறிஸ்டபர் நோலன் வந்து ஒரு தமிழ் படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட அந்த படத்துக்கு போய் இவங்க முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு கிறிஸ்டபர் நோலன் இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு அதில் கூட நொல்ல சொல்லி அவதூற பரப்புறதுக்கு இந்த தாவேகா கும்பல் தயங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் இனிமேல் திரைப்படம் நடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயோட திரைப்படங்கள் திரையரங்கத்துக்கு வரப்போறதில்ல. அப்போ விஜய் படம் வரல, விஜயோட படத்தை முதல் நாள் முதல் காட்சி தொடர்ந்து வந்து சினிமா தேட்டரில் பார்த்துட்டு இவங்களுக்கு தேட்டருக்கு போகாமல் இருக்க முடியல. ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் போகிறாங்க, நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஆகா, நம்ம அண்ணா வந்து நடிக்காமல் போயிட்டாரு, அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த நடிகர்களுக்கு எதிராக அவதூற பரப்போம், நெகட்டிவ் ரிவ்யூவை பரப்போம். எவன் படமும் ஓடக்கூடாது. எங்கள் அண்ணாவே வந்து படம் நடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்கள்லாம் எப்படா படம் நடிக்கலாம், நீங்கள் நடிக்கிற படத்தை நாங்கள் ஓட விட்டுருவோமா அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் போய் மெனக்கட்டு நெகட்டிவ் ரிவ்யூவை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிற தற்குறி இதுக்கு முன்னாடி என்னை பற்றி கூட பேசியிருக்கான். என்னுடைய வீடியோவை கூட எடுத்து ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணி வச்சிருந்தான். நான் அப்பயே அதற்கு பதில் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவனெல்லாம் பேசி ஒரு பெரிய ஆளை ஆக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால இவனை நான் கண்டுக்காமல் கடந்து போனேன். ஆனால் இன்னைக்கு இவனை ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறத ஒரு முழு நேர வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு விஷால் ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. இன்னைக்கு விஷால் ரசிகர்கள்ட்ட செருப்படி சாணியடி வாங்கிட்டு வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு கமலா தியேட்டரை விட்டு ஓடி போன இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அடுத்தடுத்து எந்தெந்த ஹீரோக்கள் கிட்ட எப்படி எல்லாம் இவன் செருப்படி வாங்குவான் அப்படின்னு மக்களாகிய நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சேயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.